3 தருணங்களிலே தன்னுடைய பெற்றோரோடு பேசியதாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவது எருசலேம் தேவாலயத்திலே ஒரு தகப்பனும் தாயும் விசாரத்தோடு தேடினார்கள் என்று சூழ்நிலையிலே பேசுகிறார். கானாவூர் திருமணத்திலே ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, ரசம் கானாவூருக்கு குறைந்து விட்டது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. அதே போல் இங்கு சிலுவையிலே ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தாயை நோக்கி அதோ உன் மகனை நோக்கி அதோ ஒரு தாய் என்று சொல்வதை பார்ப்போம். இதனுடைய சமுதாயம் இயேசு கிறிஸ்துவை, சமுதாயம் மரியாதை இவர் இயேசுடைய தாய் என்று சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவம் தன்னுடைய தாயாகிய மரியாதை ஸ்திரீயே பெண்ணே என்று சொல்கிறார். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வசனங்களில் பார்க்கும் பொழுது மத்தேயு 12:46 வசனத்திலே இயேசுவுடைய தாயும் சகோதரரும் வெளியே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட்டமாக ஒரு இடத்திலே ஒரு வீட்டிலே இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்கு வெளியே வாசலிலே இயேசுவுடைய தாயும் சகோதரரும் இருக்கிறார்கள். அப்போது இயேசுவுக்கு அவர் நிற்பது சொல்லப்படுகிறது. அதோ உமது தாயும் உமது சகோதரரும் வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 48ஆம் வசனத்திலே என் தாய் யார், என் சகோதரர் யார்? ஆண்டவரே உங்க தாயும் சகோதரர் வெளியே நிற்கிறாங்க சாமின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றார் என் தாய் யார், என் சகோதரர் யார்? 50ஆம் வசனத்திலே பிதாவின் சித்தம் செய்பவர்களே எனக்கு சகோதரரும் எனக்கு சகோதரிகளும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார். மரியாள் மட்டும் எனக்கு தாயார். பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் அனைவரும் எனக்கு சகோதரரும் சகோதரிகள் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொல்வதன் மூலமாக இந்த பகுதிக்கு ஜீசஸ் ரியல் ஃபேமிலி என்கின்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஒருவேளை இயேசு மரியாதை தாய் அம்மா என்று அழைத்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து குமாரனாக இருக்கிறார் என்று கருதப்படும். மரியாதை பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு இருந்தாருன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து குமாரனாக இருக்கிறார். இவர் இந்த குடும்பத்தை மட்டும் சார்ந்தவர். யோசேப்பின் குடும்பத்தை சார்ந்தவர், மரியாதையின் குடும்பத்தை சார்ந்தவர். மரியாதை தான் அவருக்கு அம்மா. எனவே இயேசு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லி உலகம் அறிந்து விடக்கூடாது. தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் குமாரன், தேவனுடைய குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தர்களில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே நான் தேவ குமாரனாக எல்லா குடும்பத்திற்கும் குமாரனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் நாம் ஒரு குமாரனாக தேவ குமாரனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு மட்டும் நான் குமாரன் இல்லை என்பதை அவர் பறைசாற்றும்படியாகத்தான் தன்னுடைய தாயை மற்ற இடங்களிலே வெளி இடங்களிலே அவர் தாய் அம்மா என்று அழைக்காமல் பொதுவாக ஸ்திரீயே பெண்ணே என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தாய் மரியாதாகிய தாய் சவால்களை சந்திக்கின்ற ஒரு தாயாக இருந்தார். ரிஸ்க் டேக்கிங் மதர். பெரும்பாலும் யூதருடைய சமுதாயத்தில் பெண்கள் வெளியே வருவது இயல்பான காரியம். ஆனால் பெண்கள் வெளியே சமுதாயத்திற்குள்ளாக ஆண்களோடு சமமாக வரக்கூடாது என்கின்ற ஒரு நியதி இருந்த போதிலும் கூட சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட பொழுது சிலுவையின் அருகிலே வந்து அந்த தாய் நின்றது ஒரு சவால் நிறைந்த ஒரு தாயாக இருந்தார். எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மகன் சிலுவையை அடிக்கின்றார்கள் என்று சொல்லி சவால்களை சந்திக்கின்ற ஒரு தாயாக அவள் இருந்தார். அது மாத்திரமல்ல, பூரண அன்புடைய தாயாக இருந்தார். பூரண அன்பு பயத்தை புறம்பே சிலுவையின் அடியிலே தன்னுடைய மகன் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்படுகின்ற சமயத்தில் பயம் நிறைந்த சூழ்நிலை, அச்சம் நிறைந்த சூழ்நிலையிலும் சவால்களை சந்திக்கும்படியாக பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற நோக்கத்தோடு பூரண அன்புடைய ஒரு தாயாக தன்னுடைய மகனுக்காக சவால்களை சந்திக்கின்ற ஒரு தாயாக அவர் இருந்தார் என்பதையும் இந்த பகுதியில் நமக்கு தெளிவாக சொல்லி பார்க்கிறது. இந்த தாய் மீது இயேசுவுக்கு அரசனை. ஒருவேளை மரியாதை அம்மாவும் கூறாட்டாலும், மரியாதை அவர் தாய் என்று சொல்லாவிட்டாலும்
பெண்ணே ஸ்திரியே என்று சொல்லி சொன்னாலும் அந்த மரியாளாகிய தாய் மீது அவருக்கு கடைசி வரை கரிசனை